நீங்க என்ன புரோட்டீன் பயன்படுத்தி சமைக்க போறீங்க? ப்ரான்ஸ். மூன்று பொருட்களை எடுத்தாச்சு. காஞ்ச மிளகாய், மிளகாய் தூள், பீச். நான்கு, மூன்று, இரண்டு, ஒன்று. கை எடுத்துருங்கம்மா, கை எடுத்துருங்க. இன்னைக்கு சமைச்சது வந்து ஸ்டர் ஃப்ரைட் ப்ரான்ஸ் வித் அனி மைனி சாஸ், டொமேட்டோ சால்சா, ஃப்ரைட் ஸ்பினிஷ் அண்ட் லெட்யூஸ். ஸோ அதை வந்து அதில் ஒன்று டீப் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு இந்தியன் ஸ்டைல் ப்ரான் பண்ணியிருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபிக்கல் ஃபீல் மாதிரி ஒரு மேங்கோ சால்சா டுகெதர் வித் த நெக்டரின் ப்ளம்மோட ஃபேமிலி தான். அண்ட் அதுக்கும் கீழே வந்து we have this green sauce. It's a basil and paneer sauce மாதிரி. And then together is croutons to represent the rock. So it's technically ஒரு mini ocean. ஸோ உங்களோட ஃப்ரைட் ப்ரான் நல்லா இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த லெமன் மேயோனி சாஸை தொட்டு சாப்பிடும்போது ஒரு ஜிவ்னு ஒரு பூஸ்ட் வருது நீங்கள் சொன்ன மாதிரியே. ஏன்னா ஷெஃப் ரேணுடைய யூனோ அந்த ப்ரானை ட்ரை பண்ணும்போது ஐ திங்க் ஈவன் விதவுட் த அக்கம்பனிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல், வெறும் அந்த ப்ரானை ட்ரை பண்ணும்போது ஐ கெட் அ பர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் நான் டேஸ்ட் பண்ணும்போது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, தேங்க்யூ ஷெஃப். தானா சுகுமாரன், நீங்கள் நல்லா சமைச்சிருக்கீங்க. பான் கிறிஸ்பியாக இருக்குது, பட் அந்த ஸ்பினாச் கிறிஸ்பியாக இல்லை, ரொம்ப சோகியாக இருக்குது. ரேனோ வண்டர்ஃபுல், நல்லா இருக்கு, நைஸ். சுகுமாரன், ஐ திங்க் யோர்ஸ் உங்களோட வந்து a lot of things happening, நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எதில் சாப்பிட்றது. பட் சம் திங்ஸ் didn't match properly here and there. ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ்ட், இண்டிவிஜுவல் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா முயற்சி. ரேணு எல்லாம் வந்து ஐ மீன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ தேவையில்லாத காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, அது நான் சொல்கிறேன். பட் நோ, பிசைட்ஸ் தட் இட்ஸ் நைஸ் டிஷ். தேங்க்ஸ் சுகுமாரன். எனக்கு நீங்கள் சமைச்ச விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக நீட்டாக சமைச்சது. இந்த ப்ரான் ஆல்சோ வெரி நைஸ், நல்லா டேஸ்டியாக இருக்குது. அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த மைனீஸில் தொட்டு சாப்பிடும் போது அந்த கிக் கிடைக்குது. சேம் டைம் வந்து அந்த ப்ரானோட ஃப்ளேவர்ஸ் எனக்கு நல்லா கிடைக்குது. நல்ல முயற்சி. ப்ரெசன்டேஷன் வாய்ஸ் இது வந்து ஸ்பெக்டாகுலர் டு வாட்ச், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ப்ரான் வந்து கம்பைன்ட் எவ்ரி திங் டுகெதர், நல்லா ஸ்டர் பண்ணி சாப்பிடும் போது நல்லா இருக்குது. இந்த சுற்றோட வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத நடுவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல போறதில்ல. as usual இந்த சுற்று ஷெஃப் ரேணு vs சுகுமாரன். இறால் வச்சு சமைச்ச இந்த போட்டியோட வெற்றியாளர் ஷெஃப் ரேணு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷெஃப் ரேணு. Thank you Dea, thank you. சுகுமாரன், நீங்க ரொம்ப நல்லா சமைச்சிருந்தீங்க. பங்கெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு டிஷ்ஷை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, சுகுமாரன் வந்தாரு, முதல் சுற்றுல பங்கெடுத்தாரு. ஷெஃப் பாலா கூட போட்டி போடணும்னு நினைச்சு அதுக்கு முன்னாடி இந்த குட்டி சிங்கத்துக்கு கூட போட்டு இந்த சுற்றுல அவர் தாண்டல. இப்ப நாம அடுத்த சுற்றுக்கு போக போறோம். அடுத்த சுற்றுல புது போட்டியாளர் வர போறாங்க. அவங்க யாரு இப்ப பாத்துடலாம். வணக்கம், என் பேர் விக்னேஸ்வரி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மலேசியாவில். சின்ன வயசுலேருந்து எனக்கு சமையல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கிட்டேருந்து நிறைய நுணுக்கங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய வித்தியாசமான சமையல் பண்ணி என் ஃபேமிலிக்கு சமைச்சு கொடுப்பேன். ஆரோக்கியத்தையும் நல்ல சுவையும் சேர்த்து சமையல் பண்ணி இந்த போட்டி மூலமா ஜெயிக்கலான்னு வந்திருக்கேன். நம்மளுடைய அடுத்த போட்டியாளர் விக்னேஸ்வரி பத்துமலை. வணக்கம்.
வாங்க வணக்கம். இந்த போட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்க உங்களோட சமையல் திறனை நீங்க காட்ட போறீங்க. பட் அதை காட்டணும்னா நீங்க யார் கூட போட்டி போடுறீங்க அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த 3 பேர்ல நீங்க யார் கூட போட்டி போட போறீங்க? ஷெஃப் ஆனந்த் குமார். ஓ வாவ். யா உண்மையா? ஷெஃப் ஆனந்த் குமார். Well done. ஷெஃப் ஆனந்த் குமார் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. அவர் அங்க தான் இருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பக்கம் கொஞ்சம் டர்ன் பண்ணீங்கன்னா அவருடைய மென்டி, அதாவது அவருடைய சிஷ்யன், அவங்க கூட நீங்க போட்டி போடுவீங்க. and it's ஷெஃப் ராபின். சரி, போட்டியாளரை தேர்ந்தெடுத்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க எந்த புரோட்டீன் பயன்படுத்தி சமைக்க போறீங்க? இறால் பயன்படுத்த போறாங்க. இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு ரெசிபி மைண்ட்ல வச்சிருப்பீங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. நீங்க உங்களுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை இப்ப போய் எடுத்துட்டு வரலாம். Okay, couscous lah. Pearl or normal? Normal. இது நான் couscous செய்ய போறேன். couscous எப்போ நார்மலி எல்லாம் இந்த மெடிட்டரேனியன் ஸ்டைல் ஓ வெஸ்டர்ன் ஸ்டைல் செய்வாங்க. ஸோ நான் இன்னைக்கு கொஞ்சம் இந்தியன் டச் வச்சு couscous செஞ்சுட்டு மெயின் ஐட்டம் ப்ரான். ஸோ ப்ரானை ஃப்ரை பண்ணி மேலே வச்சு அழகாக ஒரு கார்னிஷ் மாதிரி செய்ய போகிறேன். couscous செல். ஆரம்பிக்க போகுது. விக்னேஸ்வரியும் ஷெஃப் ராபினும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. 1 2 3 4 10 இன்கிரிடியன்ட்ஸ் தான் வச்சிருக்கீங்க. அதை வச்சு நீங்க என்ன மேஜிக் செய்ய போறீங்கன்னு பாத்துடலாம். நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் தயார். நீங்க தயார்னா உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பம். ஓகே, 45 நிமிஷம் டைமா ஆரம்பிச்சாச்சு. சரி, நமக்காக என்ன சமைக்க போறீங்கன்னு சொல்லிருங்களேன். கிளாஸ் நூடல் ஃப்ரைட் பண்ணிட்டு இறால் அது மேலே வச்சு ஸ்டீம் பண்ண போறேன். ஸ்டீம் பண்ண போறீங்க? ஸ்டீம் நூடல்ஸ் மாதிரி? ஆமா. ஓகே, இறால நல்லா கழுவி முடிச்சாச்சு. இப்போ பூண்டு வெட்டுறீங்க. ஆமா. Pause lah. 7 6 5 4 3 2 1 ஷெஃப் ராபின். வெள்ள உடனே எடுத்துட்டாங்க. சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் வந்தாச்சு. நீங்க இப்ப இந்த 3ல ஏதாவது ஒன்னு தேர்ந்தெடுக்கணும். அது ஏயா, பியா, சியா? ஏ எடுக்கிறேன். ஏ எடுக்கிறீங்க. ஏம்மா, ஏன் ஏ? முதல் எடுத்து ஏ வருதுனால நான் ஏ எடுக்கிறேன். ராஜா கைய வச்சா உங்களுடைய ஆப்ஷன் ஏ, உணவே மருந்து. என்ன நடக்க போகுதுன்னா, உணவே மருந்து சத்தான ஒரு பொருள் வரப்போகுது. அந்த இன்கிரிடியன்ட்டையும் பயன்படுத்தி நீங்க உங்க சமையல்ல அதை இன்ஃபியூஸ் பண்ணி சமைக்கணும். அதுதான் ஷெஃப் ராபினுக்கு அது ரொம்ப ஜுஜுபியான மேட்டர். நீங்க ரொம்ப ஈஸியானதா சூஸ் பண்ணிருக்கீங்க. சரி, என்ன அந்த இன்கிரிடியன்ட் அப்படிங்கறத பாத்துருவோம். and it's பாவக்காய். so if you are ready, நீங்க ரெடி தானே? உங்களுக்கு சந்தோஷம் தானே இந்த அட்டாக்? உங்களுக்கு சந்தோஷம் தானே? கேட்க கூடாது. சரி, எல்லாம் ஓகேனா உங்களுடைய டைம் இப்ப மறுபடியும் ஆரம்பம். ஓகே. சரி, இந்த பாவக்காய் வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன சமைக்கிறதா பிளான்? ப்ரான் மீ. ப்ரான் மீயா? ஆக்சுவலி நான் ஒரு couscous செய்யலாம்னு இருந்தேன். couscous.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 30 நிமிஷத்துலயே அடுப்பு ஆன் ஆகி அதுல நிறைய விஷயம் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்க பாவக்காய் வச்சு என்ன செய்ய போறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணியாச்சு. அது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் மசாலா போட்டு பொரிச்சு கார்னிஷா யூஸ் பண்ண போறேன். ஷெஃப் பாலா, இப்போ இந்த பாவக்காய்லாம் சாப்பிட்றதுக்கு நேச்சுரலி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல? இல்லையே, எனக்கு அப்படி இல்லை. நான் நல்லா சாப்பிடுவேன் பாவக்காய். ஏன் கசப்பான ஒரு விஷயத்தை எப்படி விரும்பி சாப்பிடுறீங்க நீங்க? நம்ம இந்தியன் ஃபுட் அருஞ்சுவையும் இருக்கணும்ல. ஓ, அந்த அது எல்லாத்தையும் சாப்பிட தெரியணும். கொஞ்ச நேரம் வெங்காயமா இருந்துச்சு, இப்போ என்ன போட்டீங்க இதுல? கருவேப்பிலை, லென்டில்ஸ், டொமேட்டோ. லென்டில்ஸ்னா பருப்பு. ஓ, சோ நீங்க வெட்டி வச்சத போட்டுட்டு இது என்னது? ஆயிஸ்டர் சாஸ். oyster sauce, yeah. அப்புறம் அதுக்கு முன்னாடி Sweet soya. ஸ்வீட் சோயா சாஸ். Yeah. இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கு. கிரீன் லென்டில்ஸ், தக்காளி, அப்புறம் அந்த என்ன புளி கரைச்சி ஊத்துனீங்களா? இல்லை, பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணி. ஸோ அதை நீங்கள் குஸ்குஸ்ல போட்டுட்டீங்க. அந்த நூடுல்ஸ் அது சும்மா போட்டுக்கிட்டு தான். அந்த இது வந்து கீழே அந்த ப்ரானுக்கு கீழே வைக்கிறது. ஓகே. ஸோ ப்ரான் இப்போ ஸ்டீம் பண்ணிடுவேன். ஏன்னா இது ஏற்கனவே ஹாட் வாட்டரில் நான் கொஞ்சம் வேக வச்சிட்டேன். ஓகே. ஸோ ஸ்டீம் பண்ணுறேன் வேறு. ஸோ ஜஸ்ட் நைஸாக இருக்கும். பாவக்காயில் என்னென்ன மசாலா போட்டீங்க நீங்கள்? மீன் கறி மசாலா, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதுதான் அவங்க ஃபைனல் ப்ளீட்டிங் போலா? அந்த ப்ரான்ஸ்க்கு வேற எதுவும் லைக் மேரினேட்லாம் ஒன்றும் வைக்கலையா? ஏன்னா அந்த சாஸ் நான் ஊற்றுவேன். அதே வந்து உப்பு மேற்கொண்டு போட்டால் அப்போ உப்பு கச்சிச்சுன்னா, ஏன்னா இதுலேயே அதுலேயே போட்டு. ஓகே ஓகே. குட் ஜாப். அந்த இறால்ல நீங்கள் அந்த கால் எல்லாம் எடுக்காம வச்சிருக்கீங்களா? அது வேணும்னேவா? ஆமாம், அப்போ தான் அதோட பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓ, ஓகே. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. அந்த 20 நிமிஷத்துல அடுத்து ஷெஃப் ராபின் நிறைய விஷயம். முதல்ல பாவக்காய் பொரிச்சு எடுத்தாரு, கருவேப்பிலை பொரிச்சு எடுத்தாரு, இப்ப இக்கன் பிளிஸ் பொரிச்சு எடுக்கிறாரு. ஸோ இப்போ இதை எடுத்து ஸ்டீம் பண்ண போறீங்களா? ஓ, ஓகே, முடிஞ்சு. அவ்வளோதான். இல்லை, ஒன்று இருக்கு, பிளேட்டிங்லாம் பண்ணணும்.
ஓகே ஷெஃப் ராபின் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன சாஸ் இது? அதான் ப்ரான் மேரினேட் ஓகே, என்னென்னலாம் போட்டிருக்கீங்க உள்ள? சில்லி பவுடர், ஃபிஷ் கறி பவுடர், cumin பவுடர். இப்போ அதுல என்ன புதினா, இது என்னது, கொத்தமல்லி, கொரியண்டர், டொமேட்டோ போட்டிருக்கேன். அதுல என்ன போட்டு அரைக்கிறீங்க? சில்லி, வெங்காயம், அப்புறம் இக்கான் பிளீஸ். வா, அது வெறும் பச்சை வெங்காயமா இல்ல நீங்க அத வெறும் பச்சை வெங்காயம். இடிச்ச பச்சை. ஓகே. விக்னேஸ்வரி பிளேட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்கே டைம் முடிய. அதுக்கு தான் பிளேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஜட்ஜஸ் கிட்ட போகிறதுக்குள்ள ஒரு மாதிரி ஆறிடாது? அது சூடாகவே எப்படி வச்சுக்கிறது? இது என்னது, பென்சில் ஷார்ப்பன மாதிரி? இது வந்து பூ மாதிரி செய்யறதுக்கு வந்து ஷார்ப்பனர். இப்படி திருவுனீங்களா இப்படி நேராக வரும். நம்ம பூ மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான். ஓ வாவ். நீங்க ஏன் குஸ்குஸ் பயன்படுத்துனீங்க இந்த டிஷ்க்கு? ஏதாவது காரணம் இருக்கா இல்ல? இல்லை, நான் அப்படி சொல்கிறேன். ஏன் சோறு செய்யறதுக்கு நேரம் எடுக்கும்னா? ஆமாம், இல்லை கொஞ்சம் வித்தியாசம் ஸ்மெல். எப்போ பார்த்தாலும் வந்து அந்த அதே ரைஸ் தான் செய்கிறோம். ஸோ இது ஒரு இந்தியன் ஃப்ளேவர். என்ன யாரும் செஞ்சது இல்லை இருக்கு இந்தியன் ஃப்ளேவர். குஸ்குஸ். குஸ்குஸ் பிளேட் வெளியே எடுத்தாச்சு. Wonton chicken. ஓகே, 7 நிமிஷம் இருக்கு. ப்ரான்ஸ் உள்ள போயாச்சு. ஓ, இவங்க யாரு? இவங்க தான் அந்த பெண்மணி சாப்பாடு சர்வ் பண்ண போறவங்க. ஆல்ரைட். Two minutes to go. சூப்பர். 2 minutes to go. நம்ம இதுக்கு கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. He's cleaning the place. அதுல என்ன இருக்கு ஷெஃப்? அந்த பச்சை சாஸ்ல இது வந்து ஹெர்ப் ஆயில், Herb கொரியண்டர், பார்ஸ்லி, chive. 1.5 நிமிஷத்துக்கு குறைவு. Wow. Chili oil. Oh, that's pretty. Okay, and 9, 8, 7, 5, 4, 3, 2, 1. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது ஒன்று, பட் செய்யும் போது நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தேன். பிகாஸ் எனக்கு அந்த ஃப்ளேவர் தெரியும் போது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தேன். பட் ஓவரால் நான் நினைக்கல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா வந்திருக்குன்னு இந்த டிஷ். வீட்டில் செய்கிற மாதிரி தான் இங்கேயும் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த பிளேட்டிங்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன். நம்ம போட்டியாளர்களோட உணவு இப்போ ஜட்ஜஸ் முன்னாடி இருக்கு. விக்னேஸ்வரி, நீங்க வந்து என்ன சமைச்சிருக்கீங்க, அதை எப்படி எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அந்த ப்ரான் வந்து எடுத்துட்டு அந்த கீழே நூடுல்ஸ் இருக்குல்ல, அதோட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். ஆமா, ஏன்னா 4 பேர் இருக்காங்க, நீங்க ஒரே ஒரு தட்டு தானே வச்சிருக்கீங்க.
10 எக்ஸ்ட்ரா 2 இருக்குல்ல, ஒரு ஆளுக்கு 2 இருந்தாலும் 4 பேருக்கு 8. சரி, அந்த டெக்கரேஷன்லாம் வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் சேர்த்து சாப்பிடணுமா இல்ல? கண்டிப்பா சாப்பிடலாம். இந்த டிஷ்க்கு பேர் என்ன? இது ஃப்ரைட் நூடுல்ஸ் வித் ப்ரான், ஸ்டீம் ப்ரான். ஷெஃப் ராபின், உங்களோட டிஷ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து என்ன செஞ்சுருக்கேன், சாம்பாரை வந்து குஸ்கூஸில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாம்பார் குஸ்கூஸ் வித் இருக்கம்பிலிஸ், அப்புறம் ஃப்ரைட் ப்ரான், அப்புறம் அந்த சத்துள்ள மருந்து சாப்பாடு இருக்குல்ல பாவக்காய். ஜட்ஜஸ்க்கு எப்படின்னு தெரியல, பட் ஃபார் மீ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு சூஸ். ஐய், ஆமாம், எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலே. எந்த டிஷ்ஷை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல. ஐ திங்க் போத் ஹேவ் தியர் ஸ்ட்ரெங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தவனேசன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஷெஃப் தானா? டேஸ்ட் வெரி குட். உரப்பு இருக்குது, ஸ்பைசி இருக்குது, எல்லாமே பேலன்ஸாக இருக்குது. வெரி நைஸ், நல்லா இருக்குது. தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம ஷெஃப் ரோபினாட வந்து அவர் சொன்ன மாதிரி தான், சாம்பார் ட்வீஸ் வித் குஸ்கூஸ், அது நெத்திலி பொடி, இந்த கிறிஸ்பி ப்ரான்ஸ், மோசம் குட், நல்லா இருக்கு. எனக்கு என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரோஸ்டட் க்ரஷ் பீனட்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்பைசி லெவல் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த க்ரன்ச் இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்டர் சாப்பிடும்போது நல்லா இருந்திருக்கும். ராபினோட வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் எனக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது சால்ட் லெவல் வந்து கொஞ்சம் அந்த ஹை சைடாக இருக்கிற மாதிரி, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது. தனித்தனியாக சாப்பிடும்போது எவ்ரி திங் இஸ் சூப்பர். வாவ், ஷெஃப் ஆல்பர்ட். 2 பேரும் வந்து படிக்கும் பாணி ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க. அந்த டைம் கொடுத்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நல்லா. 2மே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. 2 டிஷ்ஷில் கொஞ்சம் குறைகள் இருக்குது, ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் குறைகள் இருக்குது. என்ன குறைகள் அப்படிங்கிறத நான் லேட்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த சுற்றுல ஷெஃப் ஆனந்த் சமைக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். and we'll be right back. இந்த சுற்றோட வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத நம்மளுடைய ஜட்ஜஸ் முடிவெடுத்துட்டாங்க. அது என்ன முடிவு அப்படிங்கிறத லைட்ஸ். இந்த சுற்றுல ஷெஃப் ராபின் vs விக்னேஸ்வரி. இந்த சுற்றோட வெற்றியாளர் விக்னேஸ்வரி. Very nice, விக்னேஸ்வரி. Congratulations. Thank you. And ஷெஃப் ராபின் ரொம்ப நன்றி. உள்ள என்ன நடந்துச்சு, எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஷெஃப் ஆல்பர்ட். எனக்கு வந்துட்டு 2 டிஷ்ஷோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராபினோட டிஷ்ஷில் வந்துட்டு அந்த குஸ்கூஸு அந்த இதெல்லாம் ஒன்றா சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த இன்கார்பரேட் பண்ணார்ல, அது ஒரு கார்னிஷ் மாதிரி தான் அது இருந்துச்சு. அது மேலே ஒரு இன்கார்பரேட் மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கூட வச்சு சாப்பிடும்போது ஓகே. அந்த ப்ரான் வந்து ஓவர் குக்காக இருந்ததுனால வந்துட்டு அந்த ஜூஸஸ் வந்து அந்த பேனில் போயிட்டு, ஸோ அந்த ப்ரான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் இல்லை அந்த ப்ரானில். சரி, அவங்களோட டிஷ்ஷில் வந்துட்டு அது ஸ்டீம் பண்ணதுனால வந்துட்டு அந்த ஜூஸஸ் வந்து அந்த நூடலில் இருந்துச்சு. ஸோ ஒன்றா சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த ரீசன் அவங்க வின் பண்ணது காரணம். இப்போ அடுத்த சுற்றுக்கு போக போறீங்க. அதாவது ஷெஃப் ராபினை ஜெயிச்சுட்டு நீங்க அவருடைய மென்டோ கூட போட்டி போட போறீங்க. and that is ஷெஃப் ஆனந்த். ஷெஃப் ஆனந்த் கூட நீங்க போட்டி போடும்போது அவரை ஜெயிச்சிட்டீங்கன்னா அவருடைய கத்தியில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2000 வெள்ளி பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த சுற்று முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்து பேசலாம். ஆனால் அந்த சுற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கெஸ்ட் ஜட்ஜ்க்கு நாம் ஒரு பாய் சொல்லி ஆகணும். ஏன்னா அடுத்த சுற்றுக்கு ஒரு புது கெஸ்ட் ஜட்ஜ் வர போகிறாங்க. தவனேசன், 2 சுற்றில் நம்ம கூட இருந்தீங்க. ரொம்ப அழகாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க. ரசித்து சாப்பிட்டீங்க. அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
ஓகே பிகாஸ் இதுக்கப்புறம் விக்னேஸ்வரி வந்து ஷெஃப் ஆனந்த் கூட மோத போறாங்க இல்லையா, அதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி விக்னேஸ்வரி, இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் ஷெஃப் ஆனந்தே உங்களை வந்து எதிர்த்தாலும் நீங்களா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உங்களை ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப். அடுத்த சுற்று ஆரம்பிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல விக்னேஸ்வரி, நீங்க ஷெஃப் ராபின் கூட போட்டி போட்டு ஜெயிச்சிட்டீங்க. அடுத்து நீங்க ஷெஃப் ஆனந்த் கூட போட்டி போட போறீங்க. சரி, அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து ஒரு புது செலிபிரிட்டி கெஸ்ட் ஜட்ஜ் வருவாங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னா, இவருக்கு வந்து ஜீவா, பிரியாணி வெறியன், மொரட்டு சிங்கல், இந்த மாதிரி நிறைய செல்ல பேர்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த கலைத்துறையிலையும் அவர் நிறைய பரிமாணங்கள் எடுத்திருக்காரு. ஒரு நடிகரா, எழுத்தாளரா, இயக்குனரா, இன்னைக்கு இந்த சமையல் போட்டி நிகழ்ச்சியில ஒரு கெஸ்ட் ஜட்ஜா வந்திருக்காரு. It's none other than கார்த்திகேயன். கார்த்திகேயா, சமையலுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே. ஆமா. இந்த போட்டியில ஒரு ஜட்ஜா வந்திருக்கிறது எப்படி இருக்கு? சமைக்க தெரியலனாலும் சாப்பிட நல்லா தெரியும். அதாவது சாப்பாட்டில் என்ன குறை இருக்கு, என்ன செய்யலாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்னதான் வந்து ஃபுட் டேஸ்டராக வந்து இவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு முறையில் வந்து நல்ல சாப்பாடு எப்படி ருசிக்கிறது, அந்த ருசியை எப்படி கூட்டலாம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எனக்கு எப்போதுமே ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து ஒரு ஜட்ஜுங்கிறத விட ஒரு ரசிகனாக வந்திருக்கேன். ரசிகனுக்கு என்னென்ன அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன், அவ்வளவுதான். வெரி நைஸ். இந்த ரசிகனோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நாம ரொம்ப ஆவலா இருக்கோம். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் 2 பேரோட ஒப்பீனியன்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். இந்த கிங் ஆஃப் culinary காம்படிஷன் 4 மொழிகள்லயும் போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த தடவை இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒளிவழி 8ல இருந்தும் சூர்யால இருந்தும் அவங்களோட செஃப்ஸ் இங்க இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் ஷெஃப் காலித் and Chef Han. Welcome to our show. How has it been on the other side, Chef Khalid? Very good. Okay. Very challenging. Very inspirational. Okay. Would like to thank the home cooks for doing a good job. Okay, Chef Bang, you've done this for seasons, right? What are you expecting differently this season? I think we are trying to looking for a more talent chef, and we come up with more innovative dish. Okay. And that's what I'm looking at. Okay. So today's show, Vigneshwari is gonna have a cook-off against Chef Anand. So what tips do you have for the both of them? Try to be relaxed and just whatever you do during your practice, and please, try not to waste any times. Fully utilize of the timing, சரி, இன்னைக்கு காரசாரமா இருக்க போற இந்த போட்டியை நம்ம ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய கெஸ்ட் ஜட்ஜ் எல்லாரையும் நம்ம பார்த்தாச்சு. எஞ்சி இருக்கிறது இந்த சுற்றை நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன புரோட்டீன் பயன்படுத்தி சமைக்க போறீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கோழி சமைக்கலான்னு பார்க்குறேன். கோழி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். இந்த நிகழ்ச்சியில அடிக்கடி பார்க்குற ஒரு ஐட்டம் கோழி. சரி, கோழியில எந்த பகுதி பயன்படுத்துறீங்க நீங்க? ட்ரம் ஸ்டிக். இந்த கோழியை சமைக்கிறதுக்கான அனைத்து தேவையான இன்கிரீடியன்ஸை நம்ம போய் எடுத்துட்டு வருவோம். இந்த சுற்று தாமதம் இல்லாம ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் கோ. எவ்வளவு பெரிய லாலிபாப்ல. ஸோ எனக்கு வந்து இந்த கோழி கொடுத்துருக்காங்க, 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. டிவைட் இன்டு 2 சிக்கன் 2 ways செய்ய போகிறேன். 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் பேக்ரவுண்ட்ஸ். சாப்பிட்ற விதம் வந்து கொஞ்சம் வேறையாக இருக்கும். slightly on the healthier side. It's not just ஒரு பீஸ் சிக்கன் கிரில் பண்ணி அந்த மாதிரி வைக்கிறதுல. அது கொஞ்சம் obviously நான் ஒரு chef, so I'm going to make it even better. ராஜா கையா வெச்சா விக்னேஸ்வரியோட 2வது சுற்றுக்கு நாம வந்துட்டோம். ஷெஃபும் சரி, விக்னேஸ்வரியும் சரி, உங்களுடைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தயாரா இருக்கு. இப்போ எஞ்சி இருக்கிறது இந்த போட்டியா ஆரம்பிக்கிறது தான். நீங்க ரொம்ப காம் அண்ட் கூலா இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லை. நீங்க ரெடியா இருக்கீங்க தானே?
ரெடியா இருக்கு. ஓகே, நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா உங்களுடைய 40 நிமிஷம் இப்ப ஆரம்பம். ஓகே, டைமர் தொடங்கியாச்சு. கோழி அவிக்கிறீங்களா? எஸ். Oh wow, what is this? இது வந்து சிக்கன் ஸ்டாக். இது சிக்கனோட அந்த ஃப்ளேவர் கொடுப்பாங்க. Okay. Chef Pang, have you lost the knife yet in your stove? Yes, so far what? Oh wow, what did they cook? Noodles. Yes. Oh. They need to preparing from the scratch. You know, they use flour, and then they got to do their own pasta. Oh. I think that's very challenging for the chef. To do it, we need about 30 minutes. The worst part is whatever I prepared and all forfeited. Oh, that was your surprise attack. Yeah. Oh. 35 நிமிஷம் இருக்கு பாக்கி. இன்னும் 5 நிமிஷத்துல ஷெஃப் ஆனந்த் வந்துருவாரு. என்ன சமைக்கிறீங்க சொல்லுங்க? What are you cooking? நமக்காக chicken rice. Yeah. Just chicken rice? Lemongrass fried chicken rice. Lemongrass fried chicken rice. So, an Asian fusion dish. Yeah. Did the Malay do fried chicken? They cook and poach the chicken drum before they deep fry. Some they do. Oh, okay. Yeah, to infuse the flavor of the chicken. Yeah. So when they fry the chicken, it doesn't take too long also. Chef Pang, the chicken rice right, with the stock, you double cook, no? Double cooking. Yeah, after that fry, the juiciness all intact. Oh, okay. அவிச்சிட்டு பொரிச்சா இன்னும் கொஞ்சம் ஜூசியா இருக்குமா? ஆமா. Intact. What he said is correct, yeah. Oh. What is it Yeah. correct? Okay, chilies on the pan. Let's go. Let's try. என்ன 8 7 6 5 4 3 2 1. Let's go. Okay. Kau betul juga ni. ராஜா கைய வச்சா நம்மளுடைய அட்டாக் என்னன்னு பாத்துருவோம். A B C இந்த 3 சாய்ஸஸ்ல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? B க்கு போறேன். A B. ஓகே. B ல என்ன இருக்குன்னு பாப்போம். வருத்தப்படாத ஷெஃப் சங்கம். வாவ், ஐ லவ் திஸ். ஓகே, வருத்தப்படாத ஷெஃப் சங்கம் என்னன்னு let me explain that. நீங்க வருத்தப்படாம இருக்கிறதுக்காக இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்க ஓய்வெடுக்க போறீங்க. ஆனா அந்த 10 நிமிஷம் உங்க மென்டீஸ்ல யாராவது உங்களுக்கு பதிலா சமைக்க போறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு யார் அந்த மென்டின்னு நீங்க தான் சூஸ் பண்ணணும். சோ பின்னாடி பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. இவரோட சார்பா நீங்க யாரை சூஸ் பண்ண போறீங்க? வேணுகா. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஒரு 2 நிமிஷம் டைம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லிருங்க. சொல்லிட்டு நீங்க போய் உட்காந்துருங்க. அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு ஷெஃப் ரேனோ நீங்க தான் சமைக்கிறீங்க. சரி, உங்களுடைய 2 நிமிஷம். வாமா வா. Yes. Inga wah. Tell me. Okay, 2 ways chicken. First thing, you put this inside, you boil. Put 1 garlic inside, you boil it. You do that? Oh, you do the marinade. That's fine. You do the marinade. The easy stuff. Marinade is here. Six. No, you just dip it. Just take out all the meat. Just leave the bone. 3, 2, 1. ஷெஃப் ஆனந்த் உங்களுடைய சீட்டுக்கு போயிருங்க. Just the whole thing lah. Thank you. சரி, 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஷெஃப் ஆனந்த் மறுபடியும் அவரோட சீட்டுக்கு அனுப்பியாச்சு. எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, சூப்பர். If everybody is ready, இந்த டைமரை நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். And let's go. What do you think?
about having the mentee cook for him? I think this one never happened in our channel yet, and then it's good for me to get to know they have such a He gave you No. Yeah, I'm happy to be here. When I look at her, I think the way she prepared is quite smooth. I believe she can do good or even better. Yep. Yeah, look at the way she prepared. I think She's good, she's good. Blend, yes. This is எதிர்பார்க்காதது இன்னைக்கு, you know. Yeah, it's called surprise attack, you know. It's not called surprise advantage. கஷ்டமா தான் இருக்கும், என்ன பண்றது? 26 minutes. Okay. என்ன அரைச்சீங்க அங்க? லெமன் கிராஸ், கிழங்கல், இஞ்சி பூண்டு. லெமன் கிராஸ், இஞ்சி பூண்டு, மஞ்சள். யா. ஓகே, அரைச்சதை உள்ள போட்டீங்க. அதுக்கப்புறம் அது மேல என்ன போட்டிருக்கீங்க? மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், கோழி அரிசி தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் இது கருப்புல சேர்க்க போறேன். டிபோனிங் பண்றது பொறுமையா அழகா செய்ய வேண்டிய விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா கோழி அவ்வளோ இட்ஸ் லைக் சச் பிரிட்டி மீட், யூ நோ. கொலை வெறியோட பண்றேன். சோ less than a minute. இது என்னது? சீனியா? இது சீனி. சீனி அப்புறம் சில்லி சாஸ் போடுறீங்களா? இதெல்லாம் திக்கா. அதை ப்ரிப்பேர் பண்ணிச்சு இல்லை மேரினேட் பண்ணிட்டா எனக்கு ஈஸியா இருக்கும். கோழியில கொஞ்சம் மேரினேட் பண்ணா அந்த திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இறங்கிடுச்சு. கவுண்ட் டவுன் வருமே? இல்ல இப்ப இல்ல. இனிமே தான். 4 3 2 1 and come over. Hands off, Chef Reynolds. Thank you, Reynolds. What are we making? ஒரு 1 minute கொடுங்க. 1 minute. Okay. 1 minute. 1 minute அப்புறம் நான் மறுபடியும் கேக்குறேன். இல்ல நினைக்கிறேன் இப்பதான் அவர் முடிவு பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்ன அரைச்சு வச்சிருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவோம் என்ன சமைக்கிறோம்னு. எக்ஸ்கியூஸ் மை. ஓகே, என்ன செய்யறேன்னா ஸோ சிக்கன் 2 ways. டிபோன் தி சிக்கன். ஸோ எனக்கு வந்து மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட் பிடிக்கும், ஏஷியன் ஃபுட் பிடிக்கும். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் யூ டூயிங் ஏ Middle Eastern spice chicken romaine cups. Romaine cups, yeah, okay. With hummus. Okay. And then இன்னொன்று வந்து Thai chicken skewer. With a nice refreshing salad. He's making 2 different things in 14 minutes. How Chef Khalid think can finish or not? Yeah, I think it's going to be interesting. Two flavors at one go. Two And he hasn't started, you know. Yeah? He hasn't started. I believe he can make it.
இது என்னமா புரியுதுங்க? கோழியா? புரியுது. ஓ, நீங்க பிளேட்டிங் ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர். என்ன ஷெஃப் பால நீங்க எந்திரிச்சிட்டீங்க? Stress, no. ஆ? Stress. ஸ்ட்ரெஸ்ஸா? 9 minutes. Now you're doing deep frying. ஓகே, இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. இங்க சோறு ரெடி ஆயிடுச்சு, சில்லி ரெடி ஆயிடுச்சு, அந்த கோழி இன்னும் அடுப்புல தான் இருக்கு. ஷெஃப் ஆனனோட சிக்கன் 2 waysல ஒரு கோழி தயாராயிருச்சு, இன்னொரு கோழி இன்னும் அடுப்புல இருக்கு. ஓகே, chicken's done. ஓகே, இன்னும் 6 நிமிஷம் effectively. என்ன கார்த்திகேயா பாக்குறீங்க? ரொம்ப நேரமா டிசைன் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே, என்ன வரையறாங்கன்னு பார்த்தேன். இல்ல, டிசைன் வரைஞ்சு முடிச்சாச்சு அந்த கோலம். இப்போ புள்ளி வச்சிட்டு இருக்காங்களா கோலத்துக்கு? இல்ல, அவங்க பூ செஞ்சிட்டு இருக்காங்க. டைம் இருக்கே. பட் நீங்க செய்யணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே செஞ்சுட்டீங்களா? செஞ்சேன். சூப்பர். ஷெஃப், ஹமஸ்ல வந்து நல்லா இருக்கணும்னா அதுல என்ன இருக்கணும், கரெக்டா இருக்கணும்? So usually when we make hummus, we put tahini and all this, but he made it his own way. So I was just telling Karthik that I'm eager to taste how is the flavor of that hummus. okay. How important அந்த tahini எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு hummus? It's a traditional way of doing it. Traditional. அது என்ன, what flavor does tahini give though? Sesame paste. Sesame paste. Sesame, it's like sesame paste. Oh. Ah, கோழி done finally. Is there lemongrass? Yeah. Oh wow. 2 நிமிஷம். It's a lot of time. It's luxury for me.
for you, not for me. நான் உங்க வாய்ஸை தான் சொன்னேன். Vigneshwari, 1 minute, huh? $50 seconds. Seconds, 30 seconds. 30 seconds. 30 seconds. $20 seconds. Chef, Peanut. Oh, 15, 13, okay, 12, 11, 10, 10, 9, 8, and the hummus. Oh, bacha, okay. 3, Bas, 2, hummus வச்சிருக்க. 1, and done! Done! Almost together, lah. The Chef Pang and Chef Khalid, what do you think about what was happening in the last few minutes? Very interesting, very exciting, I tell you. Oh, one is very cool and the other one is very calm, steady and stable. Oh. Thumbs up for both of you. Oh, wow. Thank you. கோழி பொரிக்கும் போது கொஞ்சம் டேக் டைம் பண்ணிடுச்சு ஏன்னா அந்த ஹீட் வந்து ரொம்ப பத்தல. நீ கொடுத்த அந்த கர்வ் பால் வந்து was one of the worst that we got. கடைசி பூ ஒன்று செய்கிற நேரத்தில் என்ன டைமிங் ஒன்றும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. ஸோ அது சீக்கிரமாக செஞ்சுட்டு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் கூடியாக கொஞ்சம் கார்னிஷ் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் நினச்சது இப்போ எவ்ரிதிங் அந்த பிளேட்டில் இருக்குது. Okay. ரெண்டாவது சுற்றுல விக்னேஸ்வரி vs ஷெஃப் ஆனந்த் அவங்க தயாரிச்ச சாப்பாடு இப்ப ஜட்ஜஸ் முன்னாடி கொடுத்தாச்சு. என் பக்கத்துல 2 பேர் நின்னுட்டு இருக்காங்களே, ஏன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஷெஃப் பாலா, ஷெஃப் தானா ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. அவங்க என் பக்கத்துல நிக்க போறாங்க. அவங்க சும்மா வேடிக்கை பார்க்க போறாங்க. இன்னைக்கு ஷெஃப் காலித், ஷெஃப் பாங் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க இன்னைக்கு ஜட்ஜ் பண்ண போறாங்க. முதல்ல நீங்க என்ன சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நான் சிக்கன் ரைஸ் வித் லெமன் கிராஸ் ஃப்ரைட் சிக்கன். ஓகே. ஸோ அந்த சாஸோட சோறில் வச்சுட்டு அந்த கிறிஸ்பி மேலே போட்டிருக்கல அதோட சேர்த்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, ரொம்ப நன்றி. ஷெஃப் ஆனந்த் நீங்க சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து சிக்கன் 2 ways செஞ்சுருக்கேன். The one in the Roman lettuce. ஸோ அது வந்து is sharmala marinade. Chicken with a bit of Roman lettuce and there's green hummus there. The இன்னொன்று வந்து Thai chicken skewers with Asian salad there. So you can eat the chicken and the salad together. Goes well together. So judges, நீங்க தயாரா இருக்கீங்கன்னா if you all are ready, please dig in. For both of you, I think you guys have done a very good job. 3 types of chicken, very exotic flavors. Asian, Mediterranean, Thai, you know. There's a lot of explosion in the flavors that we taste today. So I think you can open a chicken rice store and then you can open a Thai restaurant as well. So who is my best choice? I'll come back to you later. Both are equally good, I can tell. இப்போ எங்களுக்கு ரொம்ப டஃப் டைமாக இருக்கும் இதை டிசைட் பண்ணுறது. 2 டிஷ்ஷஸுமே வந்துட்டு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. டேஸ்ட் வைஸ் ப்ரொஃபைல் வெரி குட்.